லஞ்ச் பிரியாணியா சாம்பார் சாம்பார் சாதமா பாருங்க ஒரு கூடு சண்டே சாம்பார் சாதமா இந்த பாரு நீ சாம்பார்னா வச்சுக்கோ ரசம்னா வச்சுக்கோ மோர்னா வச்சுக்கோ எங்களுக்கு ஆர்டர் பண்ணியாது எங்கள் வீட்டில் உங்கள் வீட்டுலாம் சாப்பிட அலோடு இல்லை எங்கள் வீட்டுக்காக எடுத்துன்னு போயிடுறேன் பார்சல் பண்ணி வர வச்சுக்கோ நான் பார்க்குறா சாம்பார் சோறு தான் கேட்கும்ல மைக்கில் அவங்க பேசுறது சாதாரணமாகவே கேட்கும் இங்கே ஒரு மைக் இருக்குது ஐயோ ஐயோ கூழிக்கு கீரை இல்லையா நீங்கள் வேறு வெறும் கீரையை சாப்பிட்டுக்கிறீங்க இருக்குது அப்போ தான் கீரை இருக்குதா குழம்பு தான் இல்லையா அது ஒரு கருவாடு போட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது தெரியுமா நான் வேணாந்தா நாங்கள் கடைக்கு போகிறோம் நான் கடைக்கு போனால் கடைக்கு போட்டோம் போட நான் வேணான்னு சொல்கிறாங்களா கடையும் போகக்கூடாதுன்றாங்களா அம்மா வந்தால் தான் கடைக்கு வரணுமா நான் பார்த்தீங்களா இதே தான் எல்லாரும் போய் நினச்சினுக்கிறீங்க அவங்க வீடியோவில் தான் நிஜத்துலேயே அப்படி தான். ஹாய், இன்றைக்கி வந்து சண்டேவா பசங்கள்லாம் நல்லா தூங்குறாங்க. இன்றைக்கி ஸ்கூல் கிடையாது, அதுதான் ஒரு நல்ல விஷயம் நம்மளுக்கு. ஆனால் நான் காலையிலேயே ஃபோன் பண்ணிட்டேங்க, சீக்கிரம் வந்துடுங்க, நம்ம வந்து காலையிலேருந்து ரொட்டீன் லைஃப் எடுக்கலான்னா இப்போ தாங்க வந்தார். எல்லாம் முடிஞ்சிச்சு, கடையும் முடிஞ்சிச்சு. ஆனால் இப்போ தான் வந்து ஸ்டார்ட்ன்றாரு. சரி ஓகே, இப்போ வந்து நம்ம காலையில் எழுந்து டிஃபன் கடை வேலையெல்லாம் முடிச்சுட்டு அங்கே எடுத்துகிட்டு போய் வச்சு அதுக்கப்புறம் நிறைய பார்சல்லாம் போயிட்டு நிறையானு இல்லை. இன்றைக்கி சண்டே கொஞ்சம் டல்லாக தான் போயிருக்கு. கொஞ்சம்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நான் இட்லியெல்லாம் இறக்கி வச்சுட்டு இது லாஸ்ட்டாக நான் இப்போ இறக்க போகிறேன். இப்போ தான் வந்திருக்காரு. அதே மாதிரி நடுவில் டீ போட்டு கொடுத்துட்டோம், நிறைய பேருக்கு பார்சல் கட்டி கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்றவங்களுக்கும் கொடுத்தாச்சு. இந்த வேலையெல்லாம் அவர் எதுவுமே எடுக்கல, இதை மட்டும் தான் எடுத்துகிட்டு இருக்காரு. இப்போ நம்ம வந்து லாஸ்ட்டு வீட்லேயே இறக்கிட்டு இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சின்னக்கா வீட்டில் கூழ் ஊற்றுறாங்க. நம்மளுக்கு சும்மாவே கூழ்னா ரொம்ப பிடிக்கும், போய் குடிச்சிடணும்னு நினைப்போம். இப்போ வந்து அவங்க காலையிலேயே ஊற்றுறதுனால நம்ம இட்லி கடையை முடிச்சுட்டு நேராக குளிச்சுட்டு அங்கே தான் போக போகிறோம். குழந்தைங்களும் தூங்கிட்டு இருக்காங்க, அவங்களும் எழுப்பின்னு போக போகிறோம். அதுக்கப்புறம் அங்கே போய் என்ன நடக்குது, என்ன பண்ணுறோம், என்னெல்லாம் சேஸ்ட்டை பண்ணி நம்ம கூழை குடிக்க போகிறோன்றது அப்புறம் பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இட்லி வெந்துட்டுருக்கோம், அதை இறக்கிடலாம். இது வந்து நிறைய பேர் கேட்குறீங்க, இட்லி கடை வந்து உங்கள் சொந்த ஷாப்பா இல்லை வந்து இந்த யூடியூப்புக்காக வச்சிங்களா அப்படின்னு நிறைய டவுட் கேட்குறாங்க. அதாவது வந்து இட்லி கடை தான் எங்கள் வாழ்வாதாரன்றது நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். ஏன்னா எங்கள் மாமியார் 40 வருஷமாக வச்சுருக்காங்க. நான் அப்படியே அவங்க கூட சேர்ந்து ஒரு 6 வருஷமாக கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து அதான் யூடியூப்லலாம் வந்துட்டிங்களா அப்புறம் என்ன இதெல்லாம் கேட்க முடியாது. ஏன்னா வந்து ஆரம்பத்துலேருந்தே அவங்க வச்சிட்ருக்காங்க. சின்னதாக இப்போ நான் யூடியூப் ஆரம்பித்து அதையே என்னால் விட முடியலன்னும் போது அவங்க 40 வருஷமாக வச்சுருக்கிற ஒரு தொழிலை அவங்க ரொம்ப நேசித்து அதை வந்து ரொம்ப வருஷமாக கடமையாக இங்கே வந்து இட்லி கடைன்னு கேட்டாலே இவங்க தான்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த அளவுக்கு பேர் வளர்த்து வச்சுருக்காங்க. அதை போய் நம்ம எப்படி வந்து இல்லை பண்ணக்கூடாதுன்னா நம்ம சொல்கிற உரிமையே நம்மளுக்கு கிடையாது. அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணோன்னா அவங்களும் வந்து சந்தோஷமாக இருப்பாங்க, பரவாயில்ல சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். என் ஹஸ்பண்டை சும்மா சொல்லக்கூடாது, வேலைலாம் நல்லா தான் செய்வாங்க. ஆனால் திடீர்னு தான் செய்ய மாட்டேன், எப்பயாவது ஒரு வாட்டி செய்வாங்க. ஆனால் அதாவது ஒரு வயசு பசங்கள்லாம் வந்து செய்கிறதுக்கே கூச்சப்படுற விஷயத்தெல்லாம் கூட வீட்டு வேலை அதெல்லாம் வந்து அதுக்காக வீட்டு வேலைனா ரொம்பலாம் கிடையாது, ஹெல்ப் பண்ணுற விஷயத்தில் நல்லாவே பண்ணுவாங்க. நம்மளுக்கு உடம்பு சரியில்லைனாலோ இல்லை அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைனாலோ அவங்களே வந்து செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. அதே மாதிரி நாத்தனாருங்களும் சரி, நம்மளுக்கு வந்து கூட ஹெல்ப் பண்ணுறதுலலாம் சொல்லவே முடியாது, நல்லாவே பண்ணுவாங்க. ஒரு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நம்ம கூட வந்து ஒன்றா இருக்கிறதும் இருக்காததும் நம்ம கையில் தான் இருக்குது. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து கோச்சிக்கிட்டு சண்டை போட்டுட்டு நான் பேச மாட்டேன், நான் போக மாட்டேன், நான் வரமாட்டேன்னு இருந்தால் அந்த குடும்பத்தில் எதுவுமே ஒரு ஒத்துமையும் இருக்காது, அவங்கெல்லாம் நம்ம சொந்தன்ற எண்ணமும் இருக்காது. அதுக்கெல்லாம் அனுசரித்து விட்டு கொடுத்து போகணுன்னு வச்சுக்கோங்களேன், எப்பேற்பட்டவங்களும் நம்மக்கிட்ட வந்து நல்லா தான் பேசுவாங்க, ஒன்றா தான் இருப்பாங்க, பாசமாக தான் இருப்பாங்க. நிறைய பேருக்கு இங்கே தெரியறதே இல்லை. அந்த விஷயத்தில் நான் கொஞ்சம் உஷாராக இருந்துட்டேன். 1000 தான் இருந்தாலும் ஜிபே நம்பரா அதாவது வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப தெரிஞ்சவங்களோ இல்லை ஃபேமிலி ஃப்ரெண்ட் அப்படிலாம் கிடையாது. முன்ன பின்ன தெரியாதவங்க ஃபேமிலியில் தான் நான் வந்தேன். ஆனால் வந்து இப்போ அந்த ஃபேமிலி வந்து என்னோடய ஃபேமிலியாக மாற்றிக்கிட்டு நம்ம வந்து என்ன தான் ஆனாலும் இதுதான் நம்ம குடும்பம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு. அதனால வந்து இது நம்ம ஃபேமிலி, இது நான் தான் பார்த்துக்கணுன்ற ஒரு எண்ணம் வந்தாலும் நம்மளுக்கு வந்து நம்ம குடும்பம் நல்லா தான் இருக்கும். அதை விட்டுட்டு கல்யாணம் பண்ண ஹஸ்பண்ட் மட்டும்தான் நம்ம சொந்தம், மற்ற யாரும் சொந்தம் கிடையாதுன்றதெல்லாம் வந்து ஒரு இதுவே கிடையாது.
என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஃபேமிலிக்குள்ளே போகிறோமா, அந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்கள நம்ம எப்படி, நம்ம அம்மாவை எப்படி நடத்துகிறாங்க, நம்ம அக்கா தங்கச்சிங்களை எப்படி நடத்துகிறாங்க, நம்ம அண்ணன் தம்பிங்களை எப்படி நடத்துகிறாங்கன்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அது நம்ம எப்படி நடந்துப்போமோ அதே மாதிரி தான் அடுத்தவங்களும் நடத்துகிறோம் நம்ம அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்படி தான் நான் இருக்கேங்க. இப்போ வந்து இட்லி இறக்கியாச்சு, நம்ம குண்டானை இறக்கிடலாம். ஏன்னா வந்து சீக்கிரமாக குளிச்சுட்டு கிளம்பணும், அதனால் சீக்கிரம் வேலையை முடிக்கணும். நாத்தனார் வந்து கூழ் ஊற்றுறாங்கல்ல, நம்ம போய் டான டைமுக்கு அங்கே போய் நின்று வரணும். எதுக்காக போகிறோமோ இல்லை, கூழ் குடிக்கவாது போய் ஆகணும். என்ன ஒரு மேட்டர்னா அவங்க வந்து சைவம், காரக்குழம்பு, கீரை இந்த மாதிரி வெஜ் ஐட்டம் தான் வைப்பாங்க. ஆனால் சூப்பராக வைப்பாங்க. நம்ம போய் அதை சாப்பிட போகிறோம். வாங்க போகலாமா? அதான் நம்ம கொடுத்துட்டு நம்ம போய்ட்டு கிளம்ப ஆரம்பிக்கலாம். பசங்களே எழுப்பலாம். வந்து நம்ம கீழே வேலையெல்லாம் முடிச்சுட்டு மேலே வந்தோமா. இப்போ எதுக்காக வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பசங்க வந்து ரொம்ப நேரம் தூங்குவாங்க. அதுவும் லீவுன்னா சொல்லவே வேணாம், 12 மணி வரையும் கூட தூங்குவாங்க. இப்போ அவங்கள எழுப்பி குளிப்பாட்டி நான் வந்து முதல்லே வந்து தண்ணி போட்டுட்டேன். கொஞ்சமாக தான் போடுவோம், தண்ணி போட்டுட்டு இப்போ அவங்கள வந்து குளிப்பாட்டணும். அதுக்கு முன்னாடி அவங்க ப்ரஷ் பண்ணணும். இன்றைக்கி வந்து நல்லா பிரிஸ்காக எழுப்பணும். அழ வச்சிட்டோம்னா இன்றைக்கி ஃபுல்லாக அழுதுனே இருப்பாங்க நம்ம குழந்தைங்க. அதனால் வந்து நான் எப்போவுமே காலையில் கொஞ்சி கிஞ்சி அதுக்கப்புறமா தான் எழுப்பேன். வாங்க எப்படி எழுப்புறேன்னு போய் பார்க்கலாம். லச்சு சுஜன், லச்சு சுஜு, லச்சு சுஜு, சுஜன். குட் மார்னிங் சுஜன். குட் மார்னிங் அம்மா. குட் மார்னிங் சொல்லும். லச்சு குட் மார்னிங். லச்சு குட் மார்னிங்மா. சரி பல்லு இருக்கலாமா? இன்னைக்கு அத்தை வீட்டில் கூழ் ஊற்றுறாங்களா. நம்ம போயிட்டு சாமி கும்பிட்டு கூழ் குடிச்சிட்டு அப்புறம் விளையாட போகிறோம். ஏ வெள்ளத்துக்கு எதுவுமே இல்லைம்மா. இங்கேருந்து பேட்டு பால்லாம் எடுத்துன்னு போ, அங்கே போய் விளையாடலாம். ஓகே வாங்க போகலாம். வாடி தாங்க. எனக்கு பேட் பால்லாம் பால். சரி நான் புதுசாக வாங்கி கொடுத்துட்டு போகிறேன், வா. சுஜன் வந்து காலையில் பேசும்போது செம்ம அழகாக இருக்கும். லட்சம் சரியான மெச்சூடு. எழுந்துப்பா, போவா, பல்லு வளர்க்குவா, பாத்ரூம் போவா, குளிப்பா, கிளம்பிடுவா. சுஜன் அப்படி கிடையாது. 1 மணி நேரம் நம்மக்கிட்ட பேசுவான். அந்த கதையெல்லாம் கேட்டு தான் அப்புறம் அவன் கிளம்பி போவாங்க. எதுக்கு அது? சரி ஓகே. ரப்பர், சாரி அது ரப்பர் 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 அந்த ரப்பர் பேண்ட் வச்சுட்டு அவங்க வந்து விளையாட போகிறாங்களா. அதான் சொன்னேன், கண்ணுங்கெல்லாம் அடிச்சுக்க போகிறீங்கன்னதுக்கு இல்லை நாங்கள் வந்து ஏதாவது செய்வோன்றாங்க. சீக்கிரம் பல்லு வளர்க்கணும், ஃபஸ்ட்டு பாத்ரூம் போகணும். போ. ஃபஸ்ட்டு வந்து பசங்களை நம்ம குளிக்க வச்சு ரெடி பண்ணதுனால அவங்க வந்து சாமியெல்லாம் கும்பிட்டாங்க. நம்ம வரத்துக்குள்ளே சாமியெல்லாம் கும்பிட்டு கூழெல்லாம் பாதி காலம் ஆகிட்டுக்குது. மீதி இருக்கிறது அதாவது நம்ம குளிச்சுட்டு போயிடணும்ல, அதனால் உட்காந்துட்டோம். சுஜன் கூழ் நல்லா இருந்ததா? எப்படி இருந்துச்சு? இன்னும் லட்சம் சிரிக்குது. கூழ் நல்லா இருந்தா லட்சம்? 2 வாட்டி குடிச்சிட்டியா நீ? ஏன் முடியலையா? பெரியத்த பேர் தான் வருது. ஏன்னா பெரியத்த தான் நிறைய கொடுமை பண்ணிட்டாங்க. இது வராங்க சொல்லி வாரம் போடல வந்துட்டாங்க. இங்கே கொடுமை பண்ணுறதுக்கு வந்துக்கிறாங்க. ஹலோ, என்ன தீ வருது? பார்த்து 1/2 மணி நேரம் கழிச்சு கேட்குறீங்க. நாங்கள் கடைக்கு போகிறோம். நான் கடைக்கு போனா கடைக்கு போட்டோம் போட நான் வேணான்னு சொல்றாங்க. கடைக்கு போகக்கூடாது. அம்மா வந்தாதான் போ கடைக்கு வரணுமா? பார்த்தீங்களா, இதே தான் எல்லாரும் போய் நினச்சினுக்கிறீங்க. அவங்க வீடியோவில் தான் நிஜத்துலேயே அப்படி தான். நான் புடவை கட்டுக்கிறேன், என் தங்கச்சி புடவை கட்டுங்கிறேன். புடவை கட்டலாம்ல, சுடிதார் ஆகுனா இது ஒரு ஷால் போட்டுக்கிறாங்க மேலே போட்டுக்கிறேன். ஆனால் கடைக்கு போகிறேன். ஏமா அந்த மாதிரி ஷால் போட்டுக்கிறாங்களா பாரு, எவ்வளோ பேர் ஷால் பாரு, 4 அடி முழத்துல. இன்னைக்கா இனி வெட்டணும் தான் பார்த்தோம். ஆனால் முடி வெட்டுறதுக்கு எங்களுக்கு டைமே இல்லை. நேற்று ரொம்ப டைம் ஆயிடுச்சு கொரியர் போய் அனுப்பிச்சிட்டு வரதுக்கு. கீரை இது வந்து நான்வெஜ் கிடையாது, அதனால வெஜ்ஜு கருவாட்டு குழம்பு. இது வெஜ்ஜு கருவாட்டு கூழ். ஓகே, எவ்வளோ கூழ்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கேட்கும்ல மைக்கில் அவங்க பேசுறது சாதாரணமாகவே கேட்கும். இங்கே ஒரு மைக் இருக்குது. ஐயோ ஐயோ, கூழுக்கே கீரை இல்லையா? நீங்கள் வேறு வெறும் கீரையை சாப்பிட்டுக்கிறீங்க. இருக்குது அப்போ தான் கீரை இருக்குதா, குழம்பு தான் இல்லையா? அது ஒரு கருவாடு போட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது தெரியுமா? வேற லெவலு. அவங்க வெஜிடேரியன். பிரியாணியா? சாம்பார். சாம்பார் சாதமா? பாருங்க, ஒரு கூடு சண்டே சாம்பார் சாதமா? பேசிட்டுங்கடா. சாம்பார் வடை பாயாசமா? சக்கரை பொங்கல் சாமி மேலேயே கும்பிட்டுருவோம், அவ்வளோதான். நாங்கள் யாரும் கட்டுவோம். சாப்பிட்றதுக்கு சாம்பார் சாப்பாடு. சாம்பார் சாப்பாடா? வேற லெவல். எங்களுக்கு மட்டும் தனியாக காசு கொடுத்துருவாங்க வெளியே போய் நான்வெஜ் சாப்பிட்றதுக்கு.
நீ சாம்பார்னா வச்சுக்கோ, ரசம்னா வச்சுக்கோ, மோர்னா வச்சுக்கோ. எங்களுக்கு ஆர்டர் பண்ணியாது எங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் தான் சாப்பிட அலோடு இல்லை. எங்கள் வீட்டுக்காக எடுத்துன்னு போயிடுறேன், பார்சல் பண்ணி வர வச்சுக்கோ. நான் பார்க்குறா சாம்பார் சோறு தான் சாப்பிடணும். சும்மா தினமும் சிக்கன் எல்லாம் சாப்பிடக்கூடாது, புரியுதா? நீங்கள் என்ன கேட்டீங்க அப்போ? நான் ஆர்டர் பண்ணுறது தனி. உங்க சாம்பார் சோறு சாப்பிடு. சரி பரவாயில்ல, நான் சாப்பிடுறேன். கவிக்கு சேர்த்து இது இல்லைடா என்ன சாம்பார் சாதமா? சாம்பார் உருளைக்கிழங்கு தூக்கு. எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் ஃபேமிலிக்கே செஞ்சுருங்க. எங்களுக்கு நாங்கள் வேலை பிடிச்சோம் எங்களுக்கு. நான் சாம்பார் கண்டிப்பாக செய்கிறேன். என்னப்பா லட்சு? என்ன லட்சு? அதுதான் சொல்றேன். பிரியாணி, வெஜ் ஆம்லெட்டு, பிரிஞ்சி சாப்பாடு, வெஜ் வறுவல் எல்லாம் செஞ்சு தரேன். சாப்பிட்றீங்களா? வேணாம் லட்சு ஆர்டர் பண்ண சொல்லி வர சொல்லிக்கிறான். நீ அத்தை வீட்டு பேர் கட்டிக்கிட்டு வந்துரு. பிடிக்காது லட்சுக்கு, வெஜ் தான் பிடிக்கும். கோபி மஞ்சள் வர செய்யப்படுறேன். வாங்கினந்துவேன். சயின்டிஸ்ட் லட்சு, நான் கோபி மஞ்சள் செஞ்சேன். அது கோபினா யாரு? அது அந்த வீட்டில் பக்கத்தில் இருக்கிறாங்க. அந்த கோபி கோபி மஞ்சள் தூள்னா என்னது? சைடிஸ். கோபி வீட்டில் மஞ்சத்தூள் விற்பாங்க. மஞ்சத்தூள் மஞ்சத்தூள். அதனால தான் கோபி மஞ்சத்தூள். கோபி மஞ்சள் தூளா? அது போட்டால் சூப்பராக இருக்கும். போட்டா சூப்பரா இருக்குமா? பேர் சொல்ற மாதிரி இது என்னடி இது? காலிஃப்ளவர். சே காலிஃப்ளவர் பூ கறி இவ்வளோ பேசி என்னமோ நடக்குது. அவங்க பேசினே தான் ஒண்ணுமே இருப்பாங்க. புரியல. அது வரைக்கும் டைம் நம்மளுக்கு இருக்காது. அடுத்த வீடியோவில் அடுத்த வேலையில் பார்க்கலாம் நம்ம.